வழக்கறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு சனிக்கிழமை காலை கோவை கிஸ்கால் கிராண்ட் ஹோட்டல் அரங்கில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற என் உயிரினும் மேலான எனும் பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் எக்ஸ்.எம்.எல்.ஏ அவர்கள் கலந்து கொண்டு பேச்சு போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்து சிறப்புரையாற்றினார். பேச்சு போட்டி நடுவர்களாக முன்னாள் அமைச்சர் திரு பொன் முத்துராமலிங்கம், கோவி லெனின், சுகுணா திவாகர் ஆகியோர் பங்கேற்றனர். மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா. தனபால் தலைமையில் துணை அமைப்பாளர் க. மணிகண்டன் வரவேற்புரையில், துணை அமைப்பாளர்கள் கே. பி. திருமலை ராஜா, லாபிரேம்தேவ், துரை பிரவீன்குமார், சிஎம்எஸ் மசூது முன்னிலையில் நடைபெற்ற பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் கணபதி ராஜ்குமார் எம்பி, கழக மாநில இளைஞரணி துணை செயலாளர் கே. இ. பிரகாஷ் எம்பி, கோவை மாநகராட்சி மேயர் ரா. ரங்கநாயகி, மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கழக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் கே. எம். தண்டபாணி, கழக தீர்மான குழு இணை செயலாளர் பி. நாச்சிமுத்து, கழக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டி என்ற அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் புறநானூற்று தாய்மார்களை பற்றி ஒரு கவிதையினை தலைவர் கலைஞர் அவர்கள், புறநானூற்று கவிதையை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை மட்டும் நான் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய உரையினை நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகின்றேன். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாள் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமையல்ல, கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம். மறவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்தி சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியன்னம் எடுத்து போட்டால் பிறநிறை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு, மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான். மனமுடிந்து நிமிர்ந்தால் தாய் கிளவி ஒரு முறை, தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, காயம் மார்பிலா முதுகிலா என்றாள். முதுகில் என்றான். கிளவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல், முளவொழித்து திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் இமயம் அரமனிலே தமிழன் வீரம் சிரிக்கும், வீணை நரமனிலே இசை துடிக்கும், அதுவும் மானமானம் என்றே முழங்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற ஆரியத்தின் வம்சமானி ஏடா, மரத்தமிழ் குடியிலே மாசுதுவி விட்டாய், தின்று கொளுத்தாய், திமுர் வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழைக்கிழவி சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம், பின குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தால், மனப்பந்தரிலும் மகிழ்ச்சி இல்லை, மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, அவன் அழிந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி, அடடா கருத்தறியா போய் சொன்ன கைவன் இங்கே, வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே என்று சொல்லி பண்டைய தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் பற்றிய வீர காவியத்தை படைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கருடா வாய்ஸ்.